யெகோவா பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? இச்சகம் பேசுதல். இச்சகம் பேசுதல்னா என்னன்னு கூட தெரியாத நபர்கள் கூட இங்கே இருக்கலாம். இச்சகம் பேசுதல்னா சக மனிதர்களை பொய்யாக புகழுதல். இந்த பழக்கம் இப்போவும் உங்ககிட்ட இருக்குதா? ஏதோ ஒரு காரியம் சாதிப்பதற்காக சக மனிதர்களை பொய்யாக புகழ்கிறது. யோபு 32:21-22 ஒரு மனிதனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பொய்யா புகழ்கிறத ஆண்டவர் விரும்ப மாட்டாங்க. சக மனிதர்களை எதற்காக அதுவும் பொய்யாக புகழணும்? எப்போவுமே புகழ், கனம், மகிமைக்கு பாத்திரர் நமது ஆண்டவர் மட்டும்தான். ஏதோ ஒரு காரியத்துக்காக, நமது தேவைக்காக மனிதர்களை தேவையில்லாமல் நம்ம புகழ வேண்டாமே. எனவே இந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. அதாவது இச்சகம் பேசாதீங்க, பொய்யாக சக மனிதர்களை புகழாதீங்க. சரியா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.